வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முன்னாரில் உள்ள கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டோட வியூவும் அதோட நாங்கள் தங்கி இருந்த ரூமோட வியூவும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்னாருக்கு நாங்கள் போன வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டுடைய ஃப்ரண்ட் வியூ. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. கிளப் மஹிந்திரா ரெசார்ட் எல்லாமே வந்து மலை பிரதேசத்தில் இந்த மாதிரி இடத்துல டாப் ஹில் ஏரியாவில் தான் வந்து அவங்க ரெசார்ட் வந்து கட்டியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த முன்னார் பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹேர்பின் பெண்டு மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளாக வரும். அந்த இடத்துல கட்டியிருக்கிறது தான் இந்த பில்டிங்கு. அதனால் நம்மளுக்கு தனிப்பட்டு கார் பார்க்கிங் ஏரியான்னு இருக்காது. ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கிற இடத்துல அந்தந்த இடத்துல தான் நம்ம கார் பார்க் வந்து பண்ண முடியும். இது அதனுடைய ஃப்ரண்ட் லுக்கு. இங்கேருந்து நல்ல சீனரிஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். காலை நேரத்தில் நம்ம பார்க்கும்போது கீழே உள்ள எஸ்டேட் ஏரியாவும் தெரியும். அந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாப்பில் தெரிகிறது தான் இங்கே உள்ள ஹோட்டல். இப்போ நாம் இந்த ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் ஏரியா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுதான் கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸு. உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு கேரளா ஃபீலிங் வரும். ஏன்னா இந்த கதகளி நடன சிலையை பார்க்கும்போதே நம்மளுக்கு கேரளாவில் தான் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வரும். உள்ள அட்மாஸ்பியரும் நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும். லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கேரளா ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. இங்கே மாடியிலே நிறைய ரூம்ஸ் இருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்படியே நாம ரிசப்ஷன் ஏரியா பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே வந்தோம்னா தெரியக்கூடிய இந்த ரூம் தான் ஸ்பா ரூம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மாதிரி டாப்பில் உள்ள ரூமில் தங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதே சமயம் சில்லாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி உள்ள ரெசார்ட்டில் தங்கினோம். அங்கே வந்து ரொம்ப சில்லாகவும் இருந்தது, அதே சமயம் நம்மளுக்கு வந்து டீ எஸ்டேட்டும் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் நல்லா கிடச்சிது. இப்போ நீங்கள் மாடிப்படி ஏறி போனீங்கன்னா இங்கே தான் கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டோடைய ஹோட்டல் இருக்குது. இப்போ நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஹால் தெரியும். முன்னார் ஊர் வந்து நம்மளுக்கு சில் கிளைமேட்டுங்கிறதால தரையெல்லாம் உட்டன் ஃப்ளோர் இருக்கும். அதனால் நம்மளுடைய காலுக்கு வந்து சில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக இந்த உட்டன் ஃப்ளோர் போட்டிருப்பாங்க. கிச்சனில் மட்டும் தான் டைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சோஃபா கம் பெட் இருக்கும். இதை நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சைடு டேபிள் இருக்குது. அப்புறம் ரூமில் வந்து ஒரு டிவியும் டேபிளும் இருக்குது. அப்புறம் மெயினில் வந்து நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக டோரும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பேர் படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட் இருக்கும். 2 சைடு லேம்பு கூட இருக்குது இந்த இடத்துல. நம்மளுக்கு இங்கே ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க்கு கூட இருக்கும் இந்த இடத்துல. முன்னார் ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில் கிளைமேட்டுங்கிறதால நம்மளுக்கு ரூமில் வந்து ஏசி வந்து கண்டிப்பாக இருக்காது. அதே சமயம் ஃபேன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஹீட்டரும் இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு சில்லாக இருக்குன்னு சொல்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஹீட்டர் ஆன் பண்ணிட்டா போதும், ரூமே ஒரு கதகதப்பான ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ரூமோட லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு சிட் அவுட் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சோஃபா மாதிரியே இருக்கும். அங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு வெளியில் உள்ள காட்சியெல்லாம் அழகாக பார்த்து ரசிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும். கண்ணாடி டோர் தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்ணாடி டோரை நம்ம எப்போவுமே சேஃப்டியாக லாக் பண்ணியே வச்சுருக்கணும். ஏன்னா இங்கே வந்து குரங்கோட தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோன்னு சொன்னால் கண்ணாடி டோர் வந்து சேஃபாக நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. இல்லைனா குரங்கோட அட்டகாசம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து சைடு டேபிள் அண்ட் ஃபோன் இருக்குது. நம்ம இங்கேருந்து ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி எந்த ஹெல்ப்னாலும் நம்ம கேட்டுக்கிடலாம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டோர் இருக்குது. ஒன்று சென்டரில் ஹாலிலிருந்து வரதுக்கு ஒரு டோரும், அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு டோரும் இருக்குது. இந்த டோர் வழியாக நம்ம பாத்ரூமுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே உள்ள வார்ட்ரோப்பு. அந்த ஹாலை முறைப்படி செஞ்ச வார்ட்ரோப்புங்கிறதால நம்மளுக்கு ஓல்டு மெத்தடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நம்மளுக்கு தேவையான லக்கேஜஸ் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் இதில் நம்ம வச்சுக்கிடலாம். இந்த இடத்துல நம்ம கீழே வந்து ஷூ அப்புறம் தேவையான லக்கேஜ் கூட இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இதுதான் பாத்ரூம் ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வாஷ் பேஷன் ஏரியா. இங்கே வந்து ஹேர் ட்ரையர், ஹேண்ட் வாஷ் லிக்யூடு, அப்புறம் 2 கண்ணாடி டம்ளர் இருக்கும். அதில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷு, பேஸ்டெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படியே நம்ம டர்ன் பண்ணால் பார்க்குறது தான் டைனிங் டேபிள் அண்ட் கிச்சன் ஏரியா.
இங்கே வந்து 4 சேர் உள்ள டைனிங் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து மினி பார் ஃப்ரிட்ஜும், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவனும், அதுக்கப்புறம் கெட்டிலும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸு, பிளேட்ஸு, அப்புறம் கட்லரிஸ் திங்ஸான அதுக்கப்புறம் நைஃபு, ஃபோக், ஸ்பூன், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரண்டிகள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே டீ பேகு, காஃபி பேகு, அதுக்கப்புறம் சுகர் பவுடர் இதெல்லாம் கூட இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது கூட இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்டரில் நம்ம பார்க்குறது அந்த ஹால் ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே பாத்ரூமும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். கண்ணாடி டோர் போட்ட குளிக்கிற அறை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம சவர் ஜெல் கூட இங்கே இருக்குது. சோப்புக்கு பதிலாக இந்த சவர் ஜெல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கெட்டும் ஒரு ஸ்டூலும் இருக்குது நம்ம குளிக்கிறதுக்கு, சவரும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்டர்காம் ஃபோனும் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப ஹாலுக்கு வரலாம். ஹாலில் உள்ள பால்கனி ஏரியா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பால்கனிக்கு வந்தோம்னா இங்கே ஈவினிங் வந்து ரம்மியமாக அந்த சீனரிஸ்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டீ டேபிளும் இருக்கும், அதோட 2 சேரும் இருக்கும். அதுக்கப்புறம் துணிலாம் காய போடுறதுக்கு, டவல்ஸ் காய போடுறதுக்கு ஒரு ரேக்கு கூட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இந்த டீ எஸ்டேட்லாம். கார்லாம் போகிறது கூட பார்த்து ரசிச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒவ்வொரு ஏரியாவுமே ஹேர்பின் பெண்டு மாதிரி சுற்றி சுற்றி தான் போகும். அந்தந்த இடத்துல தான் இந்த மாதிரி கார் பார்க்கு வந்து நம்ம பண்ண முடியும். தனிப்பட்ட கார் பார்க்கிங் ஏரியா கிடையாது. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம காரை வந்து பார்க் பண்ண முடியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த காட்சியெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது. அப்படியே நம்ம ஹால் ஏரியாவை திரும்ப வருவோம். இங்கே சோஃபா கம் பெட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி இங்கே படுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு திரும்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மெயின் டோர் இங்கே வருது, இந்த இடத்துல ஹால் வருது, அங்கே டைனிங் ஹால் ஏரியா வருது. அதுக்கப்புறம் இந்த டைனிங் ஹால் ஏரியாலேயே நம்மளுக்கு டோர் வந்து எப்படி டிவைட் ஆகி ஒரு ரூமுக்கே 2 டோர் வச்சுருக்காங்கங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், இதில் வந்து லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிட் அவுட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு டோர் இருக்குது பாத்ரூம் போகிறதுக்கெலாம். அதுக்கப்புறம் மெயின் ஹால் ஏரியாவும் இருக்கும். இப்படி 2 டோர் வந்து டிவைட் ஆகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எப்படி கனெக்ட் ஆகி வருதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பார்க்கவே அழகாக தெரியும். இப்போ நம்ம இந்த ரூமை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வெளியில் இந்த கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டோடைய லுக்கு வந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே போகக்கூடிய வழி தான் இது. பார்க்குறதுக்கே லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அடுத்தடுத்து உள்ள அந்த ரெசார்ட் பிளேசஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்டெப்பாக இறங்கி போக போக ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம நல்ல சீனரிஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டீ எஸ்டேட்லாம் இருக்கும். இந்த இடத்துல விளையாடுறதுக்கு கூட பெரிய சைஸில் உள்ள அந்த செஸ் போர்டு கூட இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாரும் போய் இதில் போய் விளையாட முடியும். இந்த ஹில் ஸ்டேஷன், இந்த டீ எஸ்டேட்லாம் இங்கேருந்து நம்ம பார்த்து ரசிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஊஞ்சல் கூட அந்த இடத்துல இருக்குது. இதில் கூட நம்ம உட்காந்து பார்த்து ரசிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து இந்த கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டை பற்றின கிளாரிஃபிகேஷன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். முன்னார் எல்லாரும் போனீங்கன்னா கண்டிப்பாக கிளப் மஹிந்திரா ரெசார்ட்லேயும் போய் தங்கலாம். ஏன்னா அங்கே வந்து சேஃப்டியான இடம் தான், எந்தவித பயமும் கிடையாது. கண்டிப்பாக கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டும் முன்னார் பிளேஸும் கண்டிப்பாக எல்லாரும் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த முன்னார் ட்ரிப்பு வந்து இதோட முடிவடைஞ்சு நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்புறோம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.